எனக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டத்தில் பாதி கூட்டம் இந்த சீமானுக்கு வந்திருப்பீங்கன்னு. சரி, அவர் என்ன நம்புறாருன்னா, நமக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கே, இந்த கூட்டம் பூரா நம்ம பேசுறதை கேட்டு நம்புது போலன்னு நினச்சா, நம்புறது இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்க, பேசு அப்படின்னு பார்க்குறது. அது சீமான் பேசுறது உண்மைனா இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த கூட வரக்கூடாது. ஆமாப்பா, சீமான் வந்து நம்ம கண்ணை திறந்துட்டாருப்பா, நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கணும்ல. ஒரு அம்மா புர்கா போட்டு 3/4 மணி நேரமாக நின்று என்ன பேசுகிறாங்க கேட்டு போயிடும் வந்திருக்குல்ல, அதுதான் என்னுடைய சிறப்பு. நீங்கள் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ரொம்ப பிள்ளையோட பரவாயில்லன்னு என்னன்னா, அந்த அம்மாவுக்கு என்னன்னா, ஏன் எனக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிள்ளையோட. என்னன்னா, இந்த புள்ள நாளைக்கு தப்பான பேச்சை கேட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுக்கோன்னு பிள்ளைய தூக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி கடப்பாறை யாருன்னா இவர் தான் கடப்பாறைன்னு, சீமான் தான் கடப்பாறை. அது பிராமண கடப்பாறை கிடையாது, அது பிராமண, அது வரிசை எல்லாம் பல கடப்பாறைகள் அங்கே பல்குத்திர குச்சியாயிருச்சு. நம்ம கிழவனுக்கு பல்குத்திர குச்சி தான் இந்த சீமான்கிற கடப்பாறையும். வாப்பா 93 வயசு வரை கசாப்பை சாப்பிட்டு வச்சிருக்கேன், பல்லு குழிக்குள்ளே ஏகப்பட்டது மாட்டிருக்கு, இந்த கடப்பாறையை வச்சு நம்பிடுவார் அவர். அப்படி ஒரு பெரும் கூட்டம் வந்து இவர்கள் வந்து எப்படி இவர்களை வீழ்த்துவது என்று தெரியாமல் இருந்த பொழுது மீண்டும் மீண்டும் வந்து யாரோ ஒருத்தனை வச்சு கிளப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இறந்து இந்த கூட்டம் நடக்கும்போது இந்த கூட்டத்தை பற்றி அண்ணன் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து எனக்கு பேசினாங்க. எனக்கு பேசி இந்த மாதிரி கூட்டம் வச்சிருக்கு தம்பி அப்படின்னா, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு உடனே நான் வந்துடுறேன்னே மயிலாடுதுறை. அப்போ 2 தேதி 4ஆம் தேதி சீமான் பேசி முடித்த மறுநாளே வைப்பதா, ஒரு வாரம் கழித்து வைப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏன்னா அவர் என்ன பேரறிஞர் அண்ணாவா, பேசுனது பூரா காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்க போகிறது, ஒரு நாள் தான் மயிலாடுதுறை ஞாபகம் வச்சுருக்கோம், பதில் சொல்லணும்னா அடுத்த நாள் போட்டணும். நீங்கள் ஒரு வாரம் கழித்து போட்டால் சீமானுக்கே ஞாபகம் இருக்காது அந்த பேச்சு. ஏன்னா சீமான் வந்து யூடியூப் பார்த்து பேசுகிறவர். பார்த்தீங்கன்னா போன தடவை பெரியார் யார் பெரியார்னு ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு அதில் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் தோழரை திட்டிவிட்டார். திட்டின உடனே யூடியூப்பில் தோழர் திருமாவளவன் அவர் அரசியல் வகுப்பு எடுக்கும் போது கையை கட்டி கீழே உட்காந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்த சீமானோட வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க தம்பியை பூரா. யார் விடுதலை சிறுத்தைகளை தம்பியை பூரா. அதை பார்த்துவிட்டு நேற்று சீமான் இங்கே வந்து ஆமாம் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவர் தான் திருமாவளவன் தான் எனக்கு பெரியார், அதனால அவர்கிட்ட படித்தவன் நான் தான். ஏன்னா அந்த வீடியோ வெளியாயிருச்சு. இப்போ அந்த வீடியோ அடைக்கிறது சினிமாவில் டிஸ்கஷன் நடக்கும்னா மொட்டை ஒரு கதையை ஆரம்பிப்போம் என்னென்னு இல்லாமல் ஆரம்பிச்சு ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த நாள் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஆதாரத்தை அசைச்சிருவான். அசைச்சோன்னா என்னப்பா அப்படி இல்லை தங்கச்சி இருக்க ஒருத்தன் எப்படி நடந்துக்குவான், அப்படியா சரி அப்போ அந்த கதையில் தங்கச்சி தூக்கிடு அப்படின்னு. தங்கச்சி இருந்தால் தானே பிரச்சனை, தங்கச்சியே வேணாம் அப்படின்னு. அப்படி இந்த கதை நாளொரு ஒன்றமும் பொழுதொரு மேனியுமா திசை மாறும். அப்படி சீமான் வந்து பெரியார் பற்றி பேச வந்துவிட்டு யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பெரியார்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் மாறி மாறி இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாருன்னா, ராமதாஸ் தான் தமிழ்நாட்டின் பெரியார். பெரியார்லாம் பெரியார் இல்லையா, ராமதாஸ் தான் பெரியார். ஐயோ ராமதாஸ் சொல்லிவிட்டோமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, எங்கள் அண்ணன் திருமாவளவன் இன்னொரு பெரியார். இப்போ யார் தன் வீட்டு கார் ஓட்டுநர் மட்டும்தான் அவர் பெரியார்னு சொல்லலை, கடைசியில் சொல்லி முடிச்சிருவார். அவருக்கு என்ன புரியலன்னா, நீ யாரையெல்லாம் பெரியார்னு சொல்கிறியோ அவர்களெல்லாம் பெரியார்னு சொன்னது பெரியாரை தான். இப்போ என்னென்னா அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, போகிற கூட்டத்துல எல்லாம் வந்து முதல்ல என்ன பேசுகிறாங்கிற வீடியோவை எடுத்து வேற ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் போட்டு அன்று என்ன பேசினார் இன்று என்ன பேசினான்னு போட்டே இருக்காரு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்மளை மாதிரி ஒரே கருத்து பேசுவார், நீங்கள் வேற பணம் கொடுத்தா அவரே எதிர்த்து பேசுவார். திராவிட மாணவ பேரவை பணம் கொடுத்துச்சுன்னா சீமானே வந்து பேசுவார் சீமான் எதிர்த்து. அப்படி ஒருத்தன் தனக்கு தானே சீமானே பேர் வச்சுக்கிறது. யாருமே நம்மளை சீமான்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளே சீமான்னு பேர் வச்சுக்கோம். சரி ரைட்டு, பெரியார் ஈவே ராமசாமியிலேருந்து பெரியாரை கழட்டிட்டா ஈவே ராமசாமி மிஞ்சோர் ஒரு கொள்கை மிஞ்சும், சீமான்லேருந்து சீமானை கழட்டிட்டா என்ன மிஞ்சும்? அருமை நண்பர் கரு பழனியப்பன் அவர்கள் சொன்னதைப் போல வேறு வழி இல்லை, நானும் சீமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு என் உரையை தொடங்குகிறேன். நான் ஏற்கனவே பெரியாரை முழங்கால் வரையில் புதைத்து விட்டேன். இதோ ஜனவரி 3ஆம் தேதி மயிலாடுதுறையில் மொத்தமாக அவரை புதைத்துவிட்டுத்தான் போவேன் என்று சொன்னதற்கு பிறகு, நீ எங்கே பெரியாரை புதைத்தேன் என்று சொன்னாயோ அதே ஊரில் அதே இடத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி நின்று பெரியாரின் பிரம்மாண்ட உருவத்தை காட்டுகிற தேவை எங்களுக்கு வந்திருக்கிறது. சீமானவர்களே, எங்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், இந்த அரசியல் என்பது எங்கள் உணர்வு, எங்கள் வாழ்க்கை, எங்கள் மூச்சு. உங்களுக்கு அரசியல் என்பது வெறும் பிழைப்பு, வெறும் தொழில். காசு தவிர உங்களுக்கு வேறு நோக்கம் உண்டா? அறிவாளிக்கு அடையாளம் சத்தம் போட்டு பேசுவது இல்லை, ஓங்கி ஓங்கி சத்தம் போட்டு பேசுவதுதான் அறிவாளியா? பேசுகிற போது செய்தியை சரியாக சொல்லுகிறீர்களா? மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடிய நாமக்கல் கவிஞர் எங்கள் ஐயோ, அது பாடியது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் இல்லை.
யார் பாடினார் என்று கூட உனக்கு தெரியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.